நாராயணனே அனைத்துமை காத்திடுதாய் போதுமே நான் இந்த உலகினிலே பல வடிவிலே தரும் இசையினிலே போதும் நீரான இந்த உலகினிலே பல வடிவினிலே இசையினிலே திகழ்ந்தாய் அறிவானோ தேவன் நாராயணா அடிகள் வினை தீர்க்கும் ஆதி நாராயணா அறிவானோ தேவன் நாராயணா இங்கு நாரதராக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமையப்பா கருவனூரை சேர்ந்த எஸ்விபி கீதப்பிரியன் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. மலர் மாலை சூடி பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய புண்ணியமான நமது குருநாதன் என்று சொல்லக்கூடிய மாயடி சுவாமியுடைய முழுமையான ஆசீர்வாதம் அனுகிரகம் பெற்ற குபளைவேலிவாழ் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடக விழாவினை சீரோடு சிறப்புடன் நடத்தி வரக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் பேச குரனே சார்பினே விழா குழுவினர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்தை காண வருகை தந்த நாடக கலா ரசிக பொதுமக்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவ கண்மணிகளுக்கும் அனுமதி இழுத்து இந்த உலகத்தில் கண்ணியத்தோடு வலியுறுத்தக்கூடிய உயர்ந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் நல்லதொரு நாடக நிகழ்விற்கு அற்புதமான முறையில் ஒளிபரிக்க அமைத்தங்களை மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்து கொள்ளக்கூடிய நமது மிளகலூர் மண்ணின் மைந்தன் லாவணிய ஒளிபரித்தவருக்கும் அதில் பணிபுரியும் தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய அமைப்பை உலகளாக ஒளிபரப்பு செய்யக்கூடிய அன்பு தம்பி மானாமரை மாசானம் யூடியூப் சேனல் சேர்ந்த அன்பு தம்பி அவர்களுக்கும் நாடகத்துடைய அமைப்பாளரும் நமது உறவுமான அன்பு சகோதரர் புதுக்குளத்தைச் சேர்ந்த நமது அண்ணன் அழகுராஜா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க சார்பிலே சிரம் தாழ்ந்த வழக்கங்களை கரம் கூப்பி தெரிவித்துக் கொண்டு தொழுகிறோம் கலைப்படி நன்றி. ஆக எண்ணி துணிக கரமும் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இலக்கண வடிவன் அபிஷேக பிரிய சிவா அலங்கார பிரிய விஷ்ணு சொந்த பிரியா சூர்யா அழகப்பிரிய நாரதா என்று பெயர் பெற்ற யாமோ அதிகாலையில் சாட முதலிய சந்தியாவந்தரசர் கர்மங்களை எல்லாம் ஒழித்து அஸ்தத்திலே 21 நரம்புடைய ஓசை ஒளியை தரித்து சகத்திர நாமங்களை எல்லாம் தோற்றமிருந்து கொண்டு தாயில் சென்ற கோயிலும் இல்லை தந்தை சொல்விக்க மந்திரமில்லை என்ற அடிப்படை கிழங்கு மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை போற்றி வழங்கு. அது எப்படியா மாதா பிதா சொல்லும் போது நீங்கள் வாசிக்கவே இல்லை, அந்த குரு போது அது குரு மாதிரி தெரியல, ஸ்குருவை டைட் பண்ண மாதிரியே தெரியும், அப்படி ஏற்றுவாங்க இல்லையா? இல்லை இல்லை இதெல்லாம் ஒரு ரொம்ப இது வந்து இது எல்லாம் உங்களை பார்த்து பழகினது மாப்பிள்ள. என்னன்னாலும் சேட்டை பண்ணலாம், தொழிலில் கரெக்டாக இருக்கணும்னு நீங்கள் சொன்னது, அதனால தான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நல்லது நல்லது. இல்லைங்க இடம் கண்டு பொண்ணு குற வேண்டும், அந்த இடத்தை செய்ய இந்த இடம் பொறியவள். ஆக இந்த இடத்திலே மாதா பிதா குருதெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாயினை போற்றி வணங்கி தாயினுடைய அனுகிரகம் பெற்றாலும் தரணியிலே அனைவரும் அனைத்தும் பெற வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்ற அடிப்படை கிழங்கு இந்த உலகத்திலே படைத்தல் காத்தல் அழித்தல் இருக்கக்கூடிய மும்மூர்த்தி இருந்தாலும் மும்மூர்த்திகளையும் முறையோடு வணங்கிவிட்டு மும்மகனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றாலும் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யாது போனால் என்னுடைய சிரமமாகப்பட்டது ஆயிரத்து சுக்குறாக வெடிக்க கடவுள் சாபத்தை பற்றி விட்டேனே. ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ 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 நாராயண. ஆமாம் இதெல்லாம் ஒரு சாபம். இந்த சாபத்தை நான் போதுமையா ஏயா நானே ஏற்கனவே சாபம் வாங்கியிருக்கேன், அப்புறம் திருப்பி நீர் எதுக்கு போட்டு போட உடச்சிக்கிட்டு இருக்க? சாபம் என்னப்பா அவனுக்கு பிரச்சனை என்னையா? இப்போ நல்லா தான் இருக்கு, அடிச்சு அடிச்சு தகரத்தை உடச்சி தான் தருவார். இதுல ஏன் அப்படி உனக்கு பிரச்சனை? அப்படி ஓ தம்பி பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. எவன் என் பிள்ளை சொல்ல மாட்டான், அனுப்பி சொல்ற. சரி இருக்கட்டும், நீ ஏதோ ஒரு வேற இதில் இருக்க. ஓகே சார்.
யாரோ சரி ஏதோ ஒரு வெறியில் இருக்கிற ஒரு வெறியை தீர்த்து வைக்கிறது என்னுடைய கடமை இருக்கட்டும். ஆக இந்த இடத்திலே கழகம் கால் வைத்தால் கழகம் நாள் கடந்த நன்மை அந்த நன்மையை செய்வதற்கு நாரதன் பொறுப்பேற்றுக் உள்ளது வேளையிலே நல்லாரை காண்பது நன்று நடமிக்க நல்ல சொல் கேட்பது நன்று நல்லார் குணங்கள் உரைப்பது நன்று அவரோடு இணங்கி இருப்பது நன்றி என்று நல்ல உள்ளங்களை நாடி தேடி ஓடிவதற்கு நீண்ட இடைவெளிக்கு பின் ஆக குபலைவெளி மக்கள் எல்லாம் இந்த குகன் என்று சொல்லக்கூடிய எம்பெருமா சரவண பவனுடைய சரவணா என்று சொல்லக்கூடிய சண்முகவேலை சிந்தனைத்து அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறேன். சடுதியிலே ஓம் நமோ நாராயண. ஹலோ ஹலோ சார் பையனு ஹலோ 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 சந்தனம் மணக்குது கற்பூரம் சொலிக்குது கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது கற்பூரம் சொலிக்குது கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நித்தமும் பாடிலே நீராண்டுவோம் பச்சை நிறத்திலே பட்டாடை தான் கட்டுவோம். நித்தமும் பாலிலே நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம். திருநீரில் தத்துவம் தொல்லையல்வோம் அதில் திகழும் குங்குமத்தை அல்வையல்வோம். திருநீரில் தத்துவம் தந்தை என்போம் அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம். சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. பன்னீர் வெளிகளில் மை தீட்டுவோம் பன்னீர் செவிகளில் நகை போடுவோம். பன்னீர் விழிகளில் மை தீட்டுவோம் பன்னீர் செவிகளில் நகை ஊட்டுவோம். திருமாவி மொழி வீசும் கவசமிட்டு தேன் சிந்து முல்லை பூ மாலை அணிவோம். திருமாரில் ஒளி வீசும் கலசமிட்டு தேன் முல்லை பூவை நாங்கள் அணிவோம். சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. விரலுக்கு மோதிரம் பவளத்திலே கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே முருகன். விரலுக்கு மோதிரம் பவளத்திலே கையில் விளையாடும் கண்கணங்கள் வைரத்திலே. தங்கத்திருப்பாதம் வணங்கிடும் போது தங்கத்திருப்பாதம் வணங்கிடும் போது தங்கத்திருப்பாதம் வணங்கிடும் போது பெறுகின்ற சுகத்திற்கு எல்லையேது பெறுகின்ற சுகத்திற்கு எல்லையேது. சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு பரபாடி என்கிறே சதுகை கட்டி மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு சுரம் பாடி கிண்கிணி சலங்கையிட்டு எட்டு வேலுடன் செய்வர் கோடி ஏற்றி வைத்தல் வெட்டி வேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து எங்கள் ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம் இந்த ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம். சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தார் நன்மையெல்லாம் நடக்குது கந்தகிரி கோவில் வந்தார் நன்மையெல்லாம் நடக்குது கந்தகிரி கோவில் வந்தார். நன்மையெல்லாம் நடக்குது. நன்றி நன்றி. கந்தன் துதிபாடித்தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று கலியுக வரதலாகப்பட்ட எம்பெருமான் முருகனுடைய ஆசீர்வாதத்தை இப்படித்தான் எனது கழகம் நடக்க வேண்டும் என்று குவளைவெளி மக்கள்லாம் எதிர்பார்க்கக்கூடிய நல்லதொரு வேளையிலே அதற்கு எடுத்து விட்டார்கள் இசைக்கலைகள் ஏகமனதாக தீர்மானம்.
தீர்மானம் போட்டாச்சுன்னா கட்டுப்படுத்தானே ஆகணும். ஆக இந்த தீர்மானத்தினுடைய அடிப்படையிலே நல்லவர்களாக வாழ்வது காட்டுவோம் என்ற நம்பிக்கை ஒன்று பிறந்துவிட்ட காரணத்தினாலே உலகம் உய்வு பெற வேண்டும் என்று உன்னதமான வழிகள் பலவார்கள் இருக்கலாம். இருந்தாலும் அவர்களை ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோடு என கேட்டத்தான் முந்தி தவம் கிடந்து 300 நாள் கர்ப்பத்தை சுமந்தவள் பெற்ற அன்னை. அவள் அன்றி ஓர் அணுவும் அசையாது. அவர் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, மக்கள் ரசிக்கிறாங்கல்ல. அது சரி. என்னம்மா அடிக்கிறா இந்த ஆர்டர் விட்டுக்காரு, காலையில் ஊர்லாம் சொல்லுவீங்கல்ல, இந்த ஆர்டர் விட்டுக்காரு என்னம்மா அடிக்கிறேன். இன்னொரு விஷயம், அதில் முக்கியமான விஷயம், பெட்டி மிருதங்கம் ஆல்ரவுண்டு தாளம் நாங்கள் 4 பேர் வாங்குறோம்னா அதுக்கு முக்கிய காரணம் நடிகர்களும் ரசிகர்களும் மைக் செட்டுந்தேன். நீங்கள் பாடுறதுக்கும் ஆடுறதுக்கும் வாசிச்சுட்டே நான் பேர் வாங்க முடியும். நானா தனியாக வாசிக்கிட்டு இருந்தேன்னா லூசுட்டுருவாங்க ஊரில். உங்களை வச்சுதாங்க நாங்கள். அப்படி கிடையாது. என்ன அவர் வந்து இல்லை மெழுகு பூச்சி பூசுறாரு. ஏன்னா சுவர் இல்லாமல் சித்திரம் கிடையாது. எஸ் ப்ரோ. இவங்க வந்து சுவர், நாங்கள் சித்திரம். இப்போ நான் ஒன்றும் கிடையாது. இந்த 4 தூண்கள் இருந்தால் இந்த கலையரங்கம்ன்ற கட்டடம் ஒரு கோவிலை வீடு வாசலை கட்ட முடியும். இந்த 4 பேர் 4 தூண் மாதிரி, நாங்களாம் கட்டடம் மாதிரி. தூண் இல்லாமல் கட்டடம் வருமா? இப்போ யாருக்கு பெருமை அதை தெரிஞ்சுக்கிறேன், அடிப்படையை தெரியணும். ஆமாம். ஆனால் அதே மாதிரி கட்டடத்தை எழுப்பிட்டு வச்சுக்கோங்க. கட்டடத்தை கட்டினா கண்ணங்கரையன்னு கருக்குளிச்சு போய்தான் இருக்கேன். அதுக்கு வெள்ளையடி சாத்தானே அழகு. அதுக்கு தான் ஒளிவரிக்கு நம்ம லாவணியா மாதிரி ஒளிவரிக்கு அப்படி சிறப்பு இருக்கணும். அவர் எங்க என்ன அவருடைய அவர் உளுத்தி அவர் தான் அதுக்காக தான் அழகு. இயற்கை தான் அழகு தெரியுமா? ஆக இட்டமனின் என் தலையில் இன்னபடி என்று எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோ, முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கல்ல நெஞ்சமே அஞ்சாத நீ என்று தெய்வம் எங்கே இருக்கிறது தேடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சொல்லுவா தெரியுமா? நம்ம பழமொழியா கிராமத்தில் குருத்தோலையை பார்த்து சாரோலை சிரிச்சுட்டான். அப்புறம் சாரோலை ஒரு நாள் குருத்தோலை ஒரு நாள் சாரோலை ஆகும் பொழுது அப்புறம் நீங்க அப்புறம் வெள்ளை அடிச்சு வச்சு சொல்லுவீங்களாக்க. ஆமாங்க, எதாங்க மனித வாழ்க்கை. மைசெட் கேரக்டர் சொல்லிட்டேன், சொன்னேன் என்னன்னு டை அடினே ஊர்ல பஞ்சும் டாய்த்தலையா பஞ்சும் இருக்கட்டும். ஆக மொத்த இறைவன் என்னும் சாட்டை நாமெல்லாம் பம்பரம். அவன் சுட்டு விழுகிறான், நாம் சொல்ல விட்டு இருக்கிறோம். ஆட்டி வைத்த கண்ணன் அவனே நவநீத கிருஷ்ணபெருமான் எம்பெருமான் பெருமாள். அவரே என்று எம்பெருமான் குருநாதர் என்று சொல்லக்கூடிய மாயாண்டி சுவாமிகள் குருநாதராக மாயாண்டியுடைய அனுகிரகத்தினாலே இவரை வாழ வைப்பதற்கு சித்தன் என்ற அவதாரம் எடுப்பதற்காகவே காரணகர்த்தாக தேர்ந்தவன் என் பாட்டன் நாராயணன். அவன் எடுத்த பெருமாளாகப்பட்ட கண்ணனை அழைப்பும் காலகத்து வழியாக ஆட்டி வைத்த கண்ணனை அழைத்து கழகத்தை தொழுவோம். ஆட்டுவித்தாள் யாரொருவள் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா. பார்த்து ரொம்ப நல்லாச்சு உங்களெல்லாம். நல்லது. ஆட்டிவித்தாள் யாரொருவள் ஆடாதாரே கண்ணா, ஆசையினும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, உள்ளிடலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. பகைவர்களை நானும் அறிவினாலே, ஆனால் நண்பனிலும் போட்டுவிட்டேன் பாதத்தானே. நல்வனிடம் தோற்றுவிட்டே பாசத்தாலே. ஆட்டிவித்தாள் யாரொருவள் ஆடாதாரே கண்ணா, ஆசையினும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அதில் கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, கண்ணா. உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, உள்ளதுதான் உலகம் கண்ணா. இதை உணர்ந்து கொண்டே துன்பமேளா விலகும் கண்ணா. உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா, கண்ணா. ஆட்டிவித்தாள் யாரொருவள் ஆடாதாரே கண்ணா, ஆசையினும் தொட்டிலே
அந்த பாட்டனவள் உன்னிடத்தில் கீதை கேட்டான், பகவத்கீதை கேட்டான். நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பமாகும் உள்ளம் கேட்பேன், நன்மை செய்து துன்பமாகும் உள்ளம் கேட்பேன். ஆட்டி விட்டாள் யார் ஒருவள் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, ஆடாதாரே கண்ணா, ஆடாதாரே கண்ணா. ஆடாதாரே கண்ணா. நன்றி. இறைவன் என்பவர் சாட்டை தான் ஒத்துக்கொள்கிறோம். ஆனாலும் நம்பிக்கை பிறந்து விட்டது. யானைக்கு பல நம்பிக்கையிலே மனிதனுக்கு பல நம்பிக்கை என்பார்களே, அந்த நம்பிக்கையை வீணாக்காமல் நல்லதொரு உலகத்தை தேட வேண்டும். ஏன் ஆட்டு வைக்கிறான்னு சொன்னால், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்பது மனித வாழ்க்கைக்கு இயல்பானது, அது எதிரானது அல்ல. ஆனால் அதையும் ஒரு ஆடு சொல்கிறாங்க இல்லையா, எப்பா என்னதான் ஆனால் ஒரு அளவோடு ஆடுங்க சொல்கிறாங்க இல்லையா. ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சு. ஏன்னா பணம் இன்றைய மனிதனுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. பாருங்களேன், உயிர் உள்ள இந்த ஜீவன்களை எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், பச்சை மையில் கையெழுத்து போடக்கூடிய ஒரு படித்து பட்ட பதவி பெற்றவராக இருக்கட்டும், பதவியில் இருக்கக்கூடிய ஆளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிற இந்த உயிருள்ள ஜீவனை ஆட்டி படைக்கிறது உயிர் இல்லாத காகிதம். ஒரே வார்த்தை வாசத்தை முடிச்சு விட்டா பாருங்க. உயிருள்ள மனிதர்களை ஆட்டி படைப்பது உயிரற்ற காகிதம் பணம். அப்போ ஈட்டி வரை இட்ட வரைக்கும் தான் பாயும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். அதே காசை முன்னுக்க வச்சேன், கடவுளை பின்னுக்க வச்சேன். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, பணம் இல்லாதவன் பணத்திற்கு சமம். பணம் என்னடா பணம், குணம் தானடா நிரந்தரம். காசா லேசா, காசா லேசா, காசா லேசா, காசா லேசா, காசா லேசா, போட போய் தொலைங்கடா அப்படின்னு அவர் அடித்து காட்டுறாரு. நான் சொல்லலைங்க, அவர் அடித்து காட்டுறாருங்க. ஏன்னா காசு பணம் என்பது மனிதன் வாழ்க்கைக்கு தேவைதான். அதுக்காக அதுவே முக்கியம் என்று வாழ்ந்து விட்டால் உறவுகள் போய்விடும், உரிமைகள் போய்விடும், கற்ற வித்தைகள் காலத்துக்கு உதவாமல் போய்விடும். ஆக பணத்தை வைத்து என்ன பண்ண சொல்லணும் பாருங்களேன். கட்டுக்கட்டாக அவர் சொத்து சேர்த்து வச்சிருப்பார், யாரையும் குறை சொல்லலை. அவர் உழைச்சது அவர் வச்சுக்கிறட்டும், நல்லா இருக்கட்டுமே, யார் வேணான்னா. கட்டுக்கட்டாக பணத்தை அடிக்க வச்சிருக்கேன், பணம் என்னைக்காவது ஆடுதா? இவன் தான் சொல்லுவேன், டேய் ஊரில் நான் தான் பெரிய கோடீஸ்வரன், என்ன காட்டி கல்யாணம் பெரிய பணக்காரன் இருக்கேன், இவன் தான் ஆடுவேன். பணம் எங்கேயாவது ஆடி பார்த்துருக்கோமா? அது பாட்டுக்கு உட்காந்துருக்கு. படித்தவனை பாருங்களேன், அவர் படித்த புத்தகம் பூரா அலமாரியில் எனக்கு இடான்னு இருக்கு. அதுலேயும் பழைய ஆளுக்கு படித்தவங்க எனக்கு கரையை அரைச்சி போய் உட்காந்துருக்கேன். ஆனால் இவர் இருக்கிற இந்த ஊருக்குள்ளே நான் தான் பெரிய படித்தாலும் தெரியுமா, என்னை காட்டி எவன்டா படிச்சிருக்கேன். எப்படி பாருங்க, ஆட்டம் பாருங்க. புத்தகம் ஆடாது, படித்தவன் ஆடுகிறான். பணம் ஆடவில்லை, பணத்தை வைத்திருக்கிறவன் ஆடுகிறான். அது மட்டுமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். படித்தவன் தான் ஆடுறேன், சரி விஷயம் 4 விஷயம் தெரிஞ்சவன், 4 பேருக்கு நல்ல கருத்துக்களை சொல்கிறவன், விஷயம் தெரிஞ்ச ஆடுறான், அவன் விவரமாக ஆடுறான், அவன் சொன்னால் அதுக்கு விடா, அவன் ஆடுறான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குடா அப்படின்னு அடித்து சொல்லுவேன். ஆனால் படித்தவன் தான் ஆடுறான்னா கடிச்சிட்டு பிடிச்சவனு ஆடுறானே பாரு. பாட்டில் கூட சும்மா தான் கிடக்கு. எங்கேயாவது பாட்டில் ஆடி இருக்காயா? அது வாடு பிடிக்கல போட்டு புத்துரு கிடக்கு, இல்லை அதையும் உடச்சி போட்டு ஆடினாலும் ஆடிருமுண்டு சந்தேகப்பட்டு. ஆனால் குடிச்சு ஆடுறியா? இதுதே மனுஷ வாழ்க்கை. எல்லாத்தையும் பாருங்களேன், ஆண்டு அனுபவிச்சப்பனால பணத்தை தூக்கி விட்டு போக பாருங்க. பணம் எனக்கு நான் இப்படி கிடக்கு, இது தூக்கிட்டு போகிற இனி ஆட விட்டுற போல தெரியுது. ஏன் தெரியுமா? அது வாட்டுக்கு. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, மனிதனாக நாளைக்கு நாமளும் இப்படி தான் போக போகிறோம் அப்படி தெரிஞ்சு ஆடுவானா? அது பாருங்க, போனால் எனக்குலாம் இப்படி இருக்கும். ஐயா அதுக்கு மாடா உம்முன்னு இருக்குல்ல, அதுக்கு வாசிக்கணும். உம்முன்னு இருந்தால் வாசிக்கக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். ஓகே. அதனால் இப்படி இறைவன் என்பவன். ஏன்னா இன்னொரு சின்ன ஒரு ரகசியம், இது மனிதனுடைய வாழ்க்கையில் யதார்த்தமான விஷயம். நம்ம பகுதியில் இந்த ஹரிச்சந்திரா நாடகம் பார்த்துருப்பீங்க. அதில் ஹரிச்சந்திர நாடகத்தில் ஹரிச்சந்திரனாகவும் ஒரு சத்தியகீர்த்தியாகவும் வேடமிட்டு பாரு நம்ம எம்ஜி முனியராஜன் ராஜநடிகர். சமீபத்தில் இப்போ 11 மணிக்கு இறந்துட்டார். இப்போ வந்து செய்தி. ஆமாம், அவர்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50-60 அனுபவமிக்கவர், ஒரு ஆசிரியர். அவர் பல மாணவர்கள் உருவாக்கினவர். அவருடைய மகன் கூட கிருஷ்ணகுமார் சொல்லி ஒரு பப்புன் இருக்கார். இப்படி ஒரு வாரிசு கலைஞர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு அற்புதமான சங்கீதம் தெரிஞ்ச கர்நாடக சங்கீத முறையை பாடக்கூடிய ஒரு பாடகர். கிட்டத்தட்ட அவருக்கு 75 வயசுக்கு மேலே 80 வயசு நெருக்கிருச்சு. இருந்தாலும் அவரது இப்பொழுது இப்போ ஆமாம் இசைக்கல்லூரி ஆசிரியர் அவர். இப்படி பலவிதமான பொறுப்புகள் இருந்தாலும் அவர் இப்போ 11 மணிக்கு இறந்துட்டார்.
அப்போ அவரெல்லாம் பேரும் புகழ் வாங்காத இடம் இல்லை, போகாத மேடை இல்லை, ஏறாத மேடை இல்லை, ஆடாத இல்லை, இப்படி சொல்லுவாங்களே அது மாதிரி எல்லாம் இறைவன் என்பவை எல்லோருக்கும் ஒரு வகை கொடுத்திருக்கிறான் என்றாவது ஒரு நாள். ஆனால் வாழும் காலத்திலே மனிதனாகப்பட்டவன் தக்க வைத்துக் கொள்வது எது? அவனவன் எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள். ஆக மனிதன் நினைப்பது நடந்து விடுமா? பிடிங்க வாத்தியார் பார்க்கலாம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தார். தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார். வந்து பிறந்து விட்டோம் மேலும் வந்து வளர்ந்து விட்டோம். வந்து பிறந்து விட்டோம் மேலும் வந்த வளர்த்து விட்டோம். மனது துடிக்கின்றது, மயக்கம் வருகின்றது. அழுது லாபமில்லை, ஆட்சி நடக்கின்றது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. காட்டு மனம் இருந்தால் கமலை மலர்ந்து விடும். காட்டு மரம் இருந்தால் கவலை மறந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். ஆளி விலங்கிட்டோ பழமை அழைத்தோ நாடு விலங்குகளே தினம் ஆட்டியம் ஆடுகின்றோ. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. விதியின் வதங்களிலே நாம் இணைந்து பயணம் செய்தால் விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால் மதியம் மயங்குதடா, சிறு மனமு கலங்குதடா. மதியம் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா. கொடுக்க எதுவும் இல்லை, எல் குழப்பம் முடிந்ததடா. கணக்கை முடித்து விட்டேன், ஒரு கவலை பறந்ததடா. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, வாழ்வு நிலைக்கும் என்று, வாழ்வு நிலைக்கும் என்று. மனிதன் வாழ்க்கை நிலையானதாக இருக்க வேண்டும் என்றால் மனம் அது செம்மையானால் மந்திரமும் ஜெபிக்கலாகாது என்பார்கள். இரண்டரை கலந்தது இந்த இல்லற வாழ்க்கை. இந்த இல்லற வாழ்க்கை என்பது இன்பம் என்றால் அதற்கு எதிர்ப்பது துன்பம். எப்பொழுது விதின்னு ஒன்று இருக்கோ அதற்கு விளக்குன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று சதி என்று இருந்தால் அதுக்கு பரிகாரம் ஒன்று வேணும். அப்போ விதிவிலக்கு இல்லாமல் வாழ்ந்துருக்கான்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அப்போ விதி என்றால் அதுக்கு எதிர்ப்பது மதி, இரவு என்றால் பகல், மேடு என்றால் பள்ளம், இன்பம் என்றால் துன்பம், உயர்வு தாழ்வு, ஏழை பணக்காரன், வரவு செலவு, பிறப்பு இறப்பு, ஜனனம் மரணம், பாவம் புண்ணியம், சொர்க்கம் நரகம். ஏன்னா என்ன போக்கில் போறியோ அப்படி ஒன்றே சொல்லலையா சொல்லுவாங்க இல்லையா? உங்களை போயெல்லாம் சொல்லுவாங்க. நீ மனுஷ வாழ்க்கை ரெண்டு தாங்க. நீங்கள் ரெண்டு சரியாக போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சரியாக இருக்கும். ஏன் சாப்பிட்றது இல்லையா? ஏன் சாப்பிட ஆரம்பிச்சா புள்ள தாண்டிடுது. உள்ள தாண்டுதா? புரியலையே. அதே நிப்பாட்டிட்டேன். சரி ஏன் ஜாஞ்சி கிடந்துச்சோ? என்னண்ணே
சரி, அதனால மனித வாழ்க்கையில் இந்த இரண்டு சொல்லும்போது அவர் தவறு நினைச்சிட்டாரு. நீங்கள் நினைச்சிடக்கூடாது. ஏன்னா இரண்டரை கலந்தது இல்லற வாழ்க்கை சொல்லும் பொழுது நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருஷம் 2. 4 2 ஒரு நாளைக்கு 2 தான். என்னங்க என்ன தெரியலையா? காலை மாலை கண்டிப்பான முறையிலே மலஜலம் கழிக்க வேண்டும். இது மனிதனுடைய உடம்புகளை கழிவு வெளியேற்றுறது. வாரம் 2 ஆண்களாக இருந்தால் புதனும் சனியும், பெண்களாக இருந்தால் வெள்ளி செவ்வாய் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், உஷ்ணத்தை குறைச்சிக்கணும். மாதம் 2 15 நாளைக்கு ஒரு முறை ஒரு புருஷன் முண்டாட்டி கணவன் மனைவியாக இல்லற வாழ்விலே ஈடுபட வேண்டும். ஏயா கையெல்லாம் இழுக்குமப்பா, அப்போ ஃப்ரீயாக வாசிக்க முடியுது சொல்லி எல்லாம் வரல. சரி, என்னமோ சொல்லுவாங்க தெரியுமா? என்னமோ கழுத நினச்சான் கந்தலும் கதக்கல்ன கதையா இவர் நினைச்சிருக்காரு. அப்படி அதை சரியாக பண்ண பற்றி 100 வயசுக்கு வாழ முடியும். நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க 15 நாளைக்கு ஒரு 2 தடவைன்னு. ஆமாம், ஒவ்வொரு நாளைக்கு 15 தடவை இருக்காங்க. நான் கேட்குறேன். இல்லை நான் வெட்ட வெளிச்சமா இங்கே பாரு, பேச்சுக்காக பேசக்கூடாது. நான் மாயாண்டி ஐயா குருநாதை வாசல் சவால் விடுறேன். எந்த ஒரு வரி பராக்கிரமசாலி 16 யானைகள் கொண்டு பீமனை சொல்லுவாங்க மகாபாரதத்தில். அதிலே பகாசுரன் ஒருத்தர் இருந்தேன். துரியோதனை கூட 16 யானை பணி கொண்டவன். எவனாலும் இருக்க சொல்லு, சும்மா சொல்லலாம் தம்பி, கெட்டவனுக்கு எட்டுத்தாண்டா ஏமாத்துற நீ. அதான் முடியாது தம்பி, மனசுதான் காரணம் சொன்னாலுமே உடல் ஒத்துழைக்காது தம்பி. அதனால இருக்கட்டும், அது நீ அந்த மாத்திரை கொடுக்க சொல்லு. முடிஞ்சு போச்சு, மாத்திரை போட்ட கம்பெனி தான் போயிடுச்சு இன்னைக்கு. இருக்கட்டும். ஆக மொத்தத்திலே இப்படியெல்லாம் நின்றக்கிறது வாழ்க்கை. 6 மாதத்துக்கு ஒரு முறை என்ன செய்ய தெரியுமா? பேதிக்கு சாப்பிட்டு உடல் கழிவுகளை சுத்தப்படுத்தி விட்டால் மனிதன் நோய் நொடி இல்லாமல் 100 வயது வரைக்கும் வாழலாம். ஆக இந்த 2 இருந்தாலும் ஒரே சாட்சி என்ன தெரியுமா? மனசாட்சி. என்னத்துக்கு நம்ம சொல்கிறோம், இது ஒரு பொதுவான ஒரு மண்டு, குவளவேலி மண்ணில். இந்த மண்டில் யாராவது ஒருத்தர் புகார் வச்சுட்டாங்க, வாதி பிரதிவாதி அங்கேயே 2 தான். அப்போ நீதி அநீதி இருக்கு இல்லையா? அப்போ அநீதியை விட்டு நீதி நிலைநிற்க வேண்டும். என்ன செய்யணும்? அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எப்பொழுது என் பாட்டன் பெருமாளாகப்பட்ட அந்த கண்ண பரமாத்மா அவதாரம் செய்தார பூமியிலே பகவத்கீதையை கொடுத்தானே பக்குவமாக இந்த இடத்திலே அவர் மொழிந்த மொழிகளிலே நல்லவர்களாக வாழ்ந்து காட்டுவோம். மனசாட்சி பிரகாரம் எல்லா சாட்சியும் நம்ம ஜெயிச்சிடலாம். அதை சொல்வாங்க, முடவனை மூர்க்கன் கொண்டால் மூர்க்கனை முனிதான் கொள்ளும். ஒரு முடப்பை இருக்கேன், முடவன் அவனை முரட்டு போய் அடிச்சு விட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை அந்த முரட்டு போயிருக்கேன் பாரு, அவனை முனி அடிக்குமா. அதே முடவனை மூர்க்கன் கொண்டால் மூர்க்கனை முனிதான் கொள்ளும். மடவனை வழியாக நடித்தால் மரளி தான் அவனை அடிக்கும்னா. மடம் என்னன்னா ஒன்றும் தெரியாத கொஞ்சம் ஏப்பசாப்பே இருக்கவேன், அவனை வலிமையாக இருக்க அடிச்சுட்டு வச்சுக்கவேன். அவன் அடிச்சுப்பட்டவன் இப்படி நுந்து வந்து ஐயா சாமி அடிக்காதீங்கன்னு பற்றி கதறி பண்ணானே. அவன் அடிக்கும் போது என்னதான் அடித்தாலும் அந்த உணர்வு இருக்கு பாருங்க, சே பாவம் கெஞ்சி நானே கூத்தான் நானே சண்டாலே அவனை போய் அப்படி அடிச்சுப்பட்டவன்ட்டு மரளி அவன் நினப்பே அவனை கொள்ளுமா. அதே மடவனை வழியாக நினைத்தால் மரளி தான் அவனை கொள்ளும். அப்போ இந்த உலகத்தில் எது சாட்சினா அவன் மனசாட்சி கொள்ளுது இல்லையா? அப்போ அந்த மனசாட்சி பிறகு வாழ்ந்து காட்டும் நல்லவர்களாக சாட்சியாக வாழ். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் காட்சியம்மா, தெய்வத்தின் காட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கண்ணையை பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் காட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் காட்சியம்மா, ஒரு தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் ஒன்றே வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் ஒன்றே வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் இப்படி நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று
தெய்வத்தின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்து கண்ணையை பார்த்தால் தெய்வத்தின் சாட்சி அம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சி அம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சி அம்மா. மனசாட்சியோடு வாழ்ந்து காட்டுவோம் வாழும் காலத்திலே. அப்படி இந்த பூவுலகத்திலே ஒருவேளை நான் கால் வைத்த கதையின் அடிப்படையிலே இந்த குறிஞ்சி வனம் என்று சொல்லக்கூடிய சிற்றூர் வன காட்டு பகுதியிலே யாராவது இருப்பார்களா, அல்லது ஏதாவது சத்தம் கேட்கிறதா கவனித்து பார்க்கிறேன். நமோ நாராயண. எனசோ எனசோ ஆலோசோ ஆலோசோ என்று அழகான முறையிலே பண்ணி செய்து பாடிக்கொண்டிருக்கிறார். என்ன ஒரு சாரீர வளம், என்ன ஒரு சங்கீத ஞானம். அடடா இப்போ ஏற்பட்ட காணம் இந்த பகுதியிலே ரொம்ப நாளாக காணம், ஏன்னு தெரியல. ஆக கூட்டி வருவதற்கும் ஒரு காவிடக்கூடிய சத்தம் ஆலோசோ. பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் என் மயில். பார்த்துருக்கியா மயில்? பார்த்துருக்கீங்களா? அதுக்காக 16 வயது மயில் பார்த்துடக்கூடாது. உம்படக்க மயில். ஏன்னா மயில் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், ஆனால் தன்னுடைய தோகை விரித்து அற்புதமான மயில் நடமாடும். ஆனால் ஆடக்கூடிய மயிலுக்கு பாட தெரியாது. அதற்கு கொக்கரை சர்வபதியாக இருக்கும், ஆனால் பார்ப்பதற்கு கண்ண கரையில் இருக்கும் குயில். குயிலில் குரல் ஓசை மிக இனிமையாக இருக்கும். இவளோ மயிலை போட உடல் அழகி. ஏய் உனக்கு மரியாதை இல்லை. என்னங்க குயில் கூப்பிடுறதுக்கு நீ எதுக்கோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஆமாம், அங்கே வீட்டில் போயா அப்படி வந்துடு ஏதாவது. சரி கூப்பிடுது. ஏன் அம்மா கோவப்படுறீங்க தேவையில்லாம்? குயில் கூவுறதுக்கு நீ என்ன என்ன? சரி விடுங்க மச்சான், சும்மா ஓடுக்கிட்டு. மச்சானா ஒரு நாரத மாதிரியை பார்த்து மச்சானுக்கு இருக்கானியா? ஏன்னா ஒரு ஏதாவது பேசணும் உனக்கு வாய்க்கு வந்தாலும் பேசிடுவியா? பேசுனா என்ன 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 பேசுனா என்ன? மச்சான மச்சான் பேசக்கூடாதுப்பா. சித்தப்பான கூப்பிட முடியும். என்ன இந்த கொடுமையா இருக்கு? நீ இது வேறையா? என்ன நீங்க பேசக்கூடாது? இங்கே வருங்க, கோயில் மேலே சத்தியம் பண்ணுங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணி இருக்கிறது என் பெரியப்பா மகளை. அப்போ நீங்கள் மச்சான் இல்லாமல் எனக்குன்னா சித்தப்பா வேணும். என்ன அந்த கொடுமையாக இருக்குது? என்னண்ணே இல்லைன்னு சொல்லுங்க. ஏங்க எதை சொல்லாம் சிரிக்காதீங்க ஏங்க. அது கதைக்கு அப்பாற்பட்டுங்க. அவங்க 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 அக்காலை நான் கட்டியிருக்கேன், அது கதைக்கு அப்பாற்பட்டு. அது மச்சான் எந்த கொடுமையா இருக்கு? அது வீட்லையா? இது மேடையில் வந்து நான் நாரத மகிழ்ச்சியா? இது ஒரு பக்கவாத்திய கலைஞர் அப்படிலாம் சொல்லக்கூடாதியா? ஊர்வலம் தப்பா நினைப்பாங்களே. என்ன நாரதரை பார்த்து இந்த ஆர்டர் மாமியை வச்சு கொண்டாடிட்டு இருக்காருன்னா தப்பா நினைப்பாங்கல்ல. அப்படித்தான் சொல்லுவேன். என் கரண்டு தரைக்கு முரட்டு மாட்டின கதையா இருக்குடா. நான் வேணா நிரூபிச்சு காமிக்கிறேன். அதாவது நான் என்ன சொல்றேன், அது உட்காந்துக்கிட்டு வெள்ளரிக்காய் திங்காரான்னு தான் சொல்ல முடியும். நான் அதில் தொட்டுத்தேன் திம்மின்றேன். நான் வேணா நிரூபிச்சு காமிக்கிறேன், நீங்க ஒத்துக்குருவீங்களா? என்ன நிரூபிச்சு காட்டுற? என்னையா நிரூபிக்க போற? நாரதருக்கு ஒரு ஒரு ஆர்டர் வாசிக்கிறதுக்கு எப்படி அமைச்சரமா? நான் வேணும் கதைக்கு அப்பாற்பட்டு கட்டி வச்சு அது முடிஞ்சு போச்சு. நான் வேணா கதையின் சாராம்சப்படியே நிரூபிச்சு காமிக்கிறேன். எப்படி சொல்ற? நீங்க யாரு? நான் நாரத மகிழ்ச்சி இந்த இடத்துல. சரி, நான் யார் இந்த இடத்துல? நீங்க ஒரு பக்கவாத்திய கலைஞர், அவ்வளவுதான். என் பேர் என்ன? சரவணன். சரவணன்றது யார் பேரு? அது முருகப்பெருமானுடைய பேர். முருகன் உங்களுக்கு என்ன வேணும்? என் மச்சன் தானே. அப்ப நான் உங்களை சித்தப்பான கூப்பிட முடியும்? அப்போ அப்பா வாங்க கூட்டத்தில் சரவணை, சண்முகம், பழனிசாமி, பழனி இப்படியெல்லாம் எப்படி வாங்க பூரா நாரதுக்கு மச்சேந்தியாண்டு. ஏன்னா பேர் வச்ச குத்தமாடா. ஏறி இருக்கட்டும். அப்படியாவது ஒரு உனக்கு ஒரு பெருமை இருக்கு இல்லையா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நல்லா எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியது. சரி இருக்கட்டும். ஆக ஆலோசை என்று அழகாக பாடிவிட்டாலே பண்ணி சேர்த்து பாடக்கூடிய வயது முடிச்சபடி இவளுக்காக ஒரு தூது அனுப்புவோம். மக்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்ய. சரி உறவு உறவு சொல்லு.
நாடுமுதல் உறவே நாடி வந்த பறவை கதைகள் சொல்லிட சலகை குளிகிட கடையில் பயின்ற வெள்ளி ராகம் பாடிட தாளம் சேர்த்திட கற்றுக்கொண்டு வழி எனது காலம் உன் காதில் வீழவில்லையா நெஞ்சை தொடவில்லையா ஒரு மூடல் கதை சொன்னார் என் கதை அதுதான் இது காதல் தெய்வீகம் இது காதல் தெய்வீகம் அடப்போடா ஒரு மூடல் கதை சொன்னான் என் கதை அதுதான் ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது காதல்களும் நேரங்களோ கலைத்தாலும் கலையாதது பாசங்களோ பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு நீர் தெளித்து ஒரு கோலமிடு உன்னைத்தானே நானும் முதல் போறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை வேடன் செய்த லீலை தேடி வந்த வேலை வேடன் செய்த லீலை சிறகுகள் உடைந்ததடி உறுதியில் நனைந்ததடி உயிரே உயிரே இதய கதவுகளை திறக்க ஓடி வந்து சிறையில் நீக்கிக் கொண்டதேன் அம்மா வலையில் வீழ்ந்த முன்னு நீங்க ஓடி வந்து வழியில் மாடி கொண்டேன் அம்மா காதலில் எங்களை கசகி விழிவதில்லை இனிமே கோடு வருவதை அம்மா அன்பு உள்ளகளை ரொத்த வெள்ளத்தில் சுவைத்து முதல் சதி அம்மா உள்களை எளிதிட ஊருக்கு கொண்டு பாரம்மா உள்ளது பெருகிற பாருங்கள் எவரும் சொல்லம்மா நானும் உந்தன் மூலமை ஆடி வந்த பாவை
ஏன்னா இதுதான் இசைக்கலைகள், இதுதான் பாடலுக்கு உயிரோட்டமே இந்த வாசிப்பு, இந்த வாத்தியங்கள் தான். ஆக இசையால் வசம் ஆகா இதையும் இது என்பார்கள். 4 பேருக்கு நன்றி. 4 பேருக்கு நன்றி. அந்த நன்றி இல்லையா, இந்த பாட்டுக்கு வாட்சிங்க இல்லையா, அதற்காக நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா என் நன்றி கொண்டாருக்கும் உய்வெண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கண்டான் வள்ளுவன். ஆக இது போட்டி நிறைந்த உலகம். இந்த போட்டி நிறைந்த உலகத்திலே என்னோடு போட்டி போடுவதற்கு யாரோ ஒருத்தர் தயாராகி கொண்டிருக்கிறார். நீங்கள்லாம் தயாராக இருக்கீங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இல்லையா. ஆக காட்டை தூது அனுப்புவோம் ஒரு காலத்திலே அப்படின்னு மாதிரி. பூங்காத்தே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா, தனியா அவ இல்லாம நெஞ்சம் ஆடுது. அதுக்கு ஒரு சக்தி இல்லை, காத்த பிடிச்சு கையிலே வைக்கியாலே இல்லை, கட்டுக்காமல் மீறி அவள் ஓடுது. தென்னை இளம் கீட்டினிலே தென்னை இளம் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். இப்படி உட்காந்து சைடில் கையை கட்டி நோண்டி விட்டீங்களே. உள்ளூர் இல்லை உள்ளூர் கோடாங்கி ஒட்டி அடிப்பார் சொல்லி நல்ல சுள்ளங்குடி சுள்ளான கூட்டியாந்து வாரிசு கலைஞன். உங்களுக்கு தெரியும், நம்ம கோலவெளி மண்ணுதே அன்னை விஜயராம வளர்த்து விட்ட மண் நம்ம பகுதி. இந்த பகுதிக்கு ஒரு பிறப்பிடத்துக்கு நாடக உலக கலை உலக வரலாற்றிலே கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் என்னைக்கு அம்மா அரிதாரம் பூசினாரோ அன்றைய நாள் முதல் இறக்கும் நாள் வரைக்கும் அந்த ஸ்டார் வேல்யூவேஷன் அப்படி அந்த பேரும் புகழோடையே வாழ்ந்துட்டு போட்டார். ஒரு பச்சை பிள்ளைய கூட வாங்கப்போ பாடல் கூட பேசி பார்த்துக்க மாட்டீங்க, அது எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு நாடக கலைஞனை காண்பது அரிது. அது நம்ம சுள்ளங்குடி சீமையில், இந்த சீமையில் மாறுநாட்டு சீமை, இந்த கல்லூரி நம்ம கோலவெளி மண்ணில் இப்படியெல்லாம் பிறப்புக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய அந்த மாபெரும் ராஜ நடிகர் நம்ம சுள்ளங்குடி விஜயராம் அவருடைய தம்பி மகன்தான் இங்கே ஒரு பெட்டி வரக்கூடிய ஜெய ரமேஷ். அதனால் அண்ணே நல்ல இன்றைக்கி அந்த ஆண்டவனுடைய மாயாண்டி அனுக்கிறதுனால குருநாதனுடைய ஆசீர்வாதத்தில் அவருக்கு மாதிரி நல்ல சாரீர வளம், நல்ல நாடகங்கள், மன நிறைவாக இருக்கார் தம்பி. எல்லோரும் வாழ்த்துங்கள், வாழ்த்து. அந்த வாழ்த்துக்களோடு இப்போ சொல்லுவாங்க இல்லையா, குட்டி 8 அடி குட்டி தாய் 8 அடி வாஞ்சா குட்டி 16 அடி வாய்ந்த கதை மாதிரி நான் அவங்க அப்பன் கூடவே நாங்கள்லாம் ஒன்றா இருந்துட்டான். இப்போ ஒரு எங்களோட போட்டியோட பேர் வந்துட்டார். ஆக மொத்தம் எங்கள் அண்ணையும் போட்டி விட்டு ஆரம்பிச்சு விட்டீங்க. இருக்கட்டும், சரி, சிங்க ஜீரட்டும், பிடிக்க பார்க்கலாம். பாடியா தென்னை இளம் கீட்டினிலே தாளாட்டும் தென்றலது, தென்னை தன்னை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, தென்னை தன்னை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். சித்திரச்ச வானம் சிரிக்க கண்டே முத்தான முத்தம்மா கண்ணம்மா கொள்கைய
தையா சித்திரச்ச வானம் சிரிக்க கண்டேன் தையா முத்தான முத்தம்மா தையா நானு கண்ணம்மா காலடியோ மண்ணு மேலே அம்மடியோ கண்ணடியோ பொண்ணு மேலே காலடியோ மண் மேலே அம்மடியோ கண்ணடியோ பொண்ணு மேலே பழைய ஒத்தையடி பாத ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தொகையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு கத்தாளம் காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி கத்தாளம் காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போறவாளே வாக்கப்பட்டு போறவாளே வண்டி மாடி எட்டு வச்சு முன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மானோம் பின்னே போகுதம்மா கத்தால காட்டு வழியா காட்டு மணி போற பொண்ணை கவலைப்படாதே காட்டு மொழி வழி மறைக்கும் கலங்கி நிற்காதே மம்பட்டிய பேர சொன்ன புலி ஒதுங்கு பாரு குருநாத பேர சொன்ன புலி ஒதுங்கு பாரு காட்டு மணி போற பொண்ணை கவலைப்படாதே காட்டு மொழி வழி மறைக்கும் கலங்கி நிற்காதே மதுரை மாறி குழந்தை மணலூர் மல்லிகையே மதுரை மாறி குழந்தை மணலூர் மல்லிகையே மனசு மயங்குதடி மயக்கும்படி நிற்காதே மனசு மயங்கும்படி மயக்கும்படி நிற்காதே மறி கொடுந்தே ஏ மல்லிகை பூவே மறி கொடுந்தே ஏ மல்லிகை பூவே மாமை மகன் பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ மங்க வர வழி இல்லையா வந்து நில்லு நான் மட்டும் தனிச்சிருந்தா ஏ ரோசா ஏ ரோசா ஏ ரோசா கூடவே வந்திருப்பேன் ஓ ராசா ஓ ராசா ஓ ராசா வெளியூர் போயிருந்தா கடுதாசி போடலாண்டி எந்த ஊர் போயிருக்க முகவரி தெரியலடி தண்ணீரில் இனிது வச்சேண்டி காத்தோடு அனுப்பி வச்சேண்டி என்னோட மீனாட்சி அவ சொன்னது என்னாச்சு வெள்ளி கிழமையிலே அம்மா உள் வாசலிலே பாட்டெடுத்தே உங்கள் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தே நீ சூடிக்கொள்ள வாடியம்மா வாழ்த்திடத்தானே காந்தாரியம்மா உள் மகன் நானே நல்ல வேளை கிழமையிலே அம்மா உள் வாசலிலே பாட்டெடுத்தே உங்கள் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தே நீ சூடிக்கொள்ள சின்ன மணி கால நீ முன்னேறி தாம்போடா போடா சின்ன மணி கால நீ முன்னேறி தாம்போடா நம்ம ஊரு வந்தாச்சு ஓட கரை கடந்தாச்சு காடு கரை கலனி வளைஞ்சனே ஆண்டவனே நானும் இங்கு அண்ணன் தம்பி கேடு உள்ளு அவனுக்கும் என்ன போல அம்மா அப்பா யாரும் இல்லை ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா இந்த ஓட்டை வீட்டு குடிசக்காரன் சொல்வதெல்லாம் சும்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்குற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சே தென்ன இது நம்பி இருக்குது மண்ணு தானாக வளர்ந்த மரம் காணம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா காத்து மெல்லப்பட்டானுமே கருத்தே தான் போகுமில்ல ஊட்டி வச்ச ரோசா பூவே ஓடுவின வெயிலிலே காத்து மெல்லப்பட்டானுமே கருத்தே தான் போகுமில்ல ஊட்டி வச்ச ரோசா பூவே ஓடுவின வெயிலிலே தகலை தகலையே ஆசை வச்ச இந்த மனோ
நினைத்து பார்க்கலையே சேர்ந்திருந்த புருஷனும் ஆரங்கம் தான் உறங்க ஆறு கடல் மீன் உறங்க ஸ்ரீரங்கம் தான் உறங்க திருமாலை காவுறங்க நான் உறங்க வழியில்லை ராசா உள்ளே நாதியத்து கிடக்குது 2 ரோசா உள்ள நாதியத்து கிடக்குது 2 ரோசா ஆரிராரிராரிராரிராரிரோ ஆரிராரிரோ ஆரிராரிரோ பட்டியில மாடு கட்டி பால கறந்து வச்சா பால் திரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க சொன்னவங்க வார்த்தையிலே குத்தமில்லே அடி சித்தகத்தி நானும் முன்னே ஒத்துக்கலே உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்திலே மெய்யுதுன்னு சொன்னாங்க மெய்யுதுன்னு சொல்லையிலே நியாயம் என்ன கண்ணாத்தா பட்டு வண்ண சிட்டு படகு துறை விட்டு பட்டு வண்ண சிட்டு 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 படகு துறை விட்டு பார்ப்பதினும் யாரையடி அண்ணனட போட்டு பார்ப்பதினும் யாரையடி அண்ணனட போட்டு இவ அண்ணனட போட்டு ரொம்ப செல்ல நட போட்டு அப்பா இது என்ன நட தானா வந்த சந்தனமே உன்னை தழுவே தின சம்மதமே இது வேறாரும் படிக்காத மந்திர தோட்டமே இது வேறாரும் படிக்காத மங்கள ராகமே ஓடுகிற தள்ளியில உரசி விட்டு சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சானத்திலே ஓடுகிற தண்ணியில உரசி விட்டே சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சானத்திலே சிங்காவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சறிந்த பொம்மை இது பொம்மை இல்லை உண்மை நான் எத்தனையோ பொம்மை செஞ்சு கண்ணம்மா அது அத்தனையும் ஒன்ன போல மின்னுமா பதில் சொல்லம்மா தந்தானே தந்தானே தந்தான கிளியே ஓடு தந்தானே தந்தானே என்னோட மயிலே அடி தந்தானே தந்தானே தந்தான கிளியே ஓடு தந்தானே தந்தானே என்னோட மயிலே மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்புளைய கூட்டிக்கிட்டு மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்புளைய கூட்டிக்கிட்டு காட்டு வழி போறவளே காட்டு வழி போறவளே கன்னியம்மா ஓ காசு மாலை பத்திரமா பாத்துக்கம்மா மணப்பாறை மாடு கட்டி மாய மரம் ஏறு ஊட்டி வயக்காட்ட உழுது போடு செல்ல கண்ணு பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சீரகம் உழைத்தது ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது தந்தையும் இல்லை அன்னையும் இல்லை கணமா வெறும் நினைவா நெஞ்சிலே வரும் பந்தமே தொடர்காதையா தீர்காதையா சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சீரகம் உழைத்தது வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன கொழுந்து வெத்தலையோ வண்டிக்கார செம்பட்டே வித்துவாரே உங்கிட்ட வண்டிக்கார செம்பட்டே வித்துவாரே உங்கிட்ட சோறா புடிக்கு தோதா புடி நீயும் போட்டுக்கையா வெத்தலை வெத்தலைய போட்டேன் நீ சத்தி கொஞ்சம் ஏறுதடி சத்தி கொஞ்சம் ஏறையிலே புத்தி கொஞ்சம் மாறுதடி சக்தி கொஞ்சம் ஏறையிலே புத்தி கொஞ்சம் மாறுதடி அடி மாமா மக பதியே ஏசி நீ சக்கர கிளியே அடி மாமா மகரதியே ஏசி நீ சக்கர கிளியே வெத்தலைய 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 போட்டேன் நீ சத்தி கொஞ்சம் ஏறுதடி சத்தி கொஞ்சம் ஏறையிலே
புத்தி கொஞ்சம் மாறுதடி ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன் ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன் ராப்பகலா கண் விழிச்சேன் ராணி உன்னை கை முடிச்சேன் ராப்பகலா கண் விழிச்சேன் ராணி உன்னை கை முடிச்சேன் ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா இதழ்களை போல் தீராத வாசமடா 100 ஆண்டு வாழ வைக்கும் நமது குவளை வேடி மக்கள் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாடை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆள ஒரு ராணியும் இல்லை வாழ உறவும் இல்லை பிரிவும் இல்லை அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நானே ஒன்னாயிருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் ஒன்னாயிருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க காக்கா கூட்டத்தை பாருங்க அது பூனையா காக்கா கூட்டத்தை பாருங்க இது கத்து கொடுத்தது யாருங்க உன்னாயிருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் போய போய புண்ணாக்கு போட ஏண்டா 1000 தான் இருந்தாலும் நாரதர் உனக்கு சித்தப்பா வேணும் சித்தப்பாவை போய் புண்ணாக்கு ஆமனுக்கு ஏன் விடியா அவன் ஒரு தடவை சொல்லி நீ சொல்லி காட்டிட்டு இருக்காது ஆனா நல்லா இருந்துச்சு அதை பாட்டுக்கு பாட்டு பேச்சு போட்டிக்கு தானே இருக்கட்டும் இருக்கட்டும் ஆக இந்த போட்டி நிறைந்த உலகத்திலே மக்கள் எல்லாம் கைதட்டு பாராட்டுகள் வரணும் அனைத்தும் நண்பர்களாக வாழ்க வாழ்த்துக்கள் ஆக வளமோடு வாழ்வதற்கு வழிகாட்டுது 1000 விஷயங்கள் இருந்தாலும் வெகு சீக்கிரமாக ஏன்னா உலகத்தில் இவர் மட்டும் கிடையாது போட்டி நம்மோடு போட்டி போடுறதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க அதனால சீக்கிரமாக காவல் சேர்ந்து கழகத்தை ஆரம்பிக்கலாம் சுந்தரம் நிறைந்த பொன் சிறந்த மங்கை இவை சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவை இந்த வருகிறான் காவலன் சந்திக்கலாம் நாராயணன் காலை ஒடிச்சு நின்ன திருந்தலைய ஆட்டுக்கு கோலம் வெட்ட காட்டுக்கு நான் போனேன் குரங்கு கரு முருங்குது எங்கால குரங்கு கரு முருங்குது என்னையாது என்னையாது தும்தடா ஆட்டுக்கு கொலை